ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் டெய்லி வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன். என்னால் முடியலங்க. இங்கே நிறைய வேலை இருந்ததால் எப்படா போய் படுக்கலான்னு தான் தோணுது நைட் டைமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூவாக வருங்க. ஸோ என்ன வீடியோனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா போரு தான் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊற்று பார்த்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்ன இடத்துலையே தான் போர் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது நைட்டு 1 o'clock 2 o'clock இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 60லேருந்து 80 அடிக்குள்ளே வந்து போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் போடலான்னு சொல்லிவிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபைனலாக தண்ணி வந்துச்சா என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி மண் பார்த்திங்களா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்த வீடியோ. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கொஞ்சம் புகையாக தான் போச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எல்லாமே புகையாக போயிட்டு இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 500-300 அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மண் ஈரமாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. வீடு ஃபுல்லாக பாருங்கள், அந்த சிமெண்ட் மண் எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே புகையாக வந்து அந்த மண் மாதிரியே இருந்தது. சிமெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. வீடு ஃபுல்லாக ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம். அப்போ கூட அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாகவே இந்த மண் தான் இருந்தது. இந்த மண் பார்த்திங்கன்னா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாஃப்டாக இருந்தது. மண் மாதிரி இல்லை, சிமெண்ட் மாதிரி இருந்தது. போர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுவே நிறையா வந்ததால் ஓரமாக தள்ளி விட்டுட்டு போர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண் தான். எப்படி பாருங்கள் எம்முட்டு இருக்குன்னு. ஸ்டார்டிங்லேருந்து வந்ததால் பார்த்திங்கன்னா நிறைய மண் சேர்ந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். நான் இதையும் காமிக்கிறேன் எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இது நடுவில் எடுத்த வீடியோ தான். எப்படி போக போகுது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டு இருந்தது. ஸோ பாருங்கள், ரோடே தெரியல. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு புகையாகவே இருந்தது. நாங்கள் பசங்களாம் பார்த்திங்கன்னா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஃபுல்லு வெள்ளையாக அப்படியே புகை மாதிரியே தான் இருந்துச்சு. நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தண்ணி வரலை. நாங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா 860 அடி போட்டோம். ஸோ தண்ணி வரலை. சரி, ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் போரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். முக்கியமாக நாங்கள் இந்த போர் எதுக்காக போட்டோன்னா அது ஒரு காரணம் இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே இன்னொரு போர் இருக்குது. அதில் நல்லாவே தண்ணி வருது. என்னென்னா அது வாஸ்துப்படி போடலை. அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல போர் போடணும்னு சொன்னாங்க. வாஸ்துக்காக தான் நாங்கள் போர் போட்டதே. பழைய போரை விட இப்போ புதுசாக போடுற போர்டு கொஞ்சம் ஆழமாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பழைய போர் பார்த்திங்கன்னா 700 அடி இருந்துச்சு. இப்போ புதுசாக போட்டிருக்க போர் 860 அடி நாங்கள் போட்டிருக்கோங்க. இதுக்கப்புறமாவது எங்கள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கணுங்க. ஸோ நாங்கள் அதுக்காக தான் மெயின் போர் போட காரணமே. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் ஆச்சு. இந்த போர் போட்டதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா செலவும் சேர்த்து 1,50,000 செலவாயிருக்குங்க. என்னதான் வாஸ்துப்படி போட்டிருந்தாலும் தண்ணி வரலைன்னு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு ஒரு 4-5 டேஸ் கழித்து நாங்கள் கேமரா வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணுற ஆளுங்களை நாங்கள் வர சொன்னோம். அவங்க பாருங்கள் உள்ளே கேமரா விட்டு செக் பண்ணாங்க. ஒரு சில அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஊற்று வந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் போரில் தண்ணி வருங்க. ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பாறை இல்லை,
பாறை இல்லாமல் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி வரும். இப்போ மழை காலம் இல்லை, மழை காலத்தில் நல்லாவே உங்களுக்கு தண்ணி வரும்னு ஃபைனலாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மழை காலத்தில் எப்படி தண்ணி வருது என்னென்னு. ஆனால் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைடில் லைட்டாக ஊற்று தண்ணி இருந்துச்சு. என் ஹஸ்பண்டோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு நாங்கள் நம்பினோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லதே ஆச்சு. ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது. ஸோ கண்டினியூவாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் நல்லாவே மழை பெஞ்சுது நாங்கள் போர் போட்ட பின்னாடி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.